ஓகே. ஸோ டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் இப்படி கனெக்டட் ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு அண்ட் தேர் இஸ் another ரெசிஸ்டர் ஓவர் ஹியர். தேர் ஆர் டூ ரெசிஸ்டர் சீரீஸ்ல, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டர். இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டரி இருக்கு. ஓகே, ஒரு செல் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, இது 1 ஓம்னு சொல்லியிருக்காங்க, இது 1 ஓம்னு சொல்லியிருக்காங்க, இது 2 ஓம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இது 5 மைக்ரோ ஃபாரடின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் 2.5 வோல்ட். ஓகேவா? இப்போ என்ன உங்களுக்கு கீ கான்செப்ட், இந்த கொஸ்டின்ல இருக்க கீ கான்செப்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இப்ப பிரான்ச் இருக்கா, இந்த இடத்துல ஒரு பிரான்ச் இருக்கா, இதுதானே பிரான்ச்னு சொல்லுவீங்க, இதுதானே பிரான்ச்னு சொல்லுவீங்க. அப்ப பிரான்ச் கெப்பாசிட்டர்ல கரண்ட் எதுவும் இல்ல. ஓகேவா? பிரான்ச் கெப்பாசிட்டர்ல இந்த இடத்துல கரண்ட் எதுவுமே இல்ல. ஏன்னா இப்படி ஃப்ளோ ஆகுமா, இந்த சைடு இப்படி ஃப்ளோ ஆகுமா, ஸோ இந்த பிரான்ச்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? பிரான்ச் கெப்பாசிட்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகல. அப்ப வந்து இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குல்ல, இந்த 2 ஓம் ரெசிஸ்டர்ல எந்த வேல்யூவும் இல்ல. இந்த 2 ஓம் ரெசிஸ்டருக்கு எந்த வேல்யூவும் இல்ல. ஸோ வி கேன் ரிமூவ் திஸ். ஓகேவா? இதை இக்னோர் பண்ணிடலாம். இதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து 2 ஓம்க்கு வந்து நோ வேல்யூ. ஓகேவா? நோ மீனிங் நோ வேல்யூ, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வேல்யூ இல்ல. ஸோ வந்து அப்ப அதை இக்னோர் பண்ணிட்டு இப்போ நான் கெப்பாசிட்டர் இது வேற ஒரு டயக்ராம் வரைஞ்சேன்னா எப்படி, வேற ஒரு சர்க்கியூட் வரைஞ்சேன்னா எப்படி வரும், இங்க பாருங்க. இது ரெண்டுமே என்னதுல இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. ரெசிஸ்டர் வந்து சீரீஸ்ல இருந்தா என்னது, R1 plus R2 தானே. R1 plus R2னா 1 plus 1 which is 2 ohm. Am I right or wrong? புரியுதா சொல்றது? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஓகேவா? இது வந்து 2 ஓம். சரிங்களா? நீங்க வந்து அது சீரீஸ்ல இருக்கனால ஜஸ்ட் ஆட் பண்ணும். நடுவுல இருந்து என்ன இருக்கு, உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இது 2 ஓம் இது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 5 மைக்ரோ ஃபாரடே கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, தேர் இஸ் ஒன் EMF which is cell. பேட்டரி இருக்கு. பேட்டரி வந்து எத்தனை, 2.5 வோல்ட் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 0.5 வோல்டேஜ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன எடுக்கணும்னா, டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்க டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருச்சு கரண்ட் இந்த இடத்துல 0. ஓகே, பிரான்ச்ல வந்து கரண்ட் இருக்கல, சோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த பிரான்ச்ல. ஓகேவா? சோ டெர்மினல் அப்ப கரண்ட் இல்லைனாலுமே தேர் இஸ் பொட்டன்ஷியல். ஓகேவா? சோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு EMF which is பேட்டரியில வோல்டேஜ் மைனஸ் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்ப ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து R equivalent கண்டுபிடிக்கணும். R equivalent is equal to 2 ohm plus 0.5 ohm. இந்த இது plus இந்த இது 2 ohm plus 0.5 ohm is equal to 2 plus 0.5 என்னது, 2.5 ohm. ஓகேவா? அப்ப current is equal to V by R, change in velocity, change in potential by R. So I is equal to V by R which is equal to 2.5 by 2.5. இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 ஆம்பியர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. V is equal to E minus IRன்ற ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Eன்றது என்னது, EMF வந்து 2.5 volt minus 1 into 0.5 volt. ஓகேவா? which is equal to 2.5 minus 0.5 which is equal to 2.5 minus 0.5 என்னது, 2 volt. ஓகேவா? அப்ப voltage is equal to 2 volt ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டன்ஸ் 5 மைக்ரோ ஃபாரடே. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது Q, சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. Q is equal to CV. அப்ப C யோட வேல்யூ என்னது, 5 வோல்ட். V கண்டுபிடிச்சிருக்கோம்ல, வோல்டேஜ் 2 வோல்டேஜ். அப்ப 5 2s are 10 மைக்ரோ கூலும். ஓகே, புரிஞ்சா எப்படி வந்துச்சுன்னு, புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணேன்னு, புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணோன்னு. ஓகே ஓகே கைஸ். அடுத்து இப்ப கொஸ்டின் நம்பர் 2.
question number 2ல என்ன சொல்றாங்கன்னா the work done in increasing the size of soap film is nothing but soap நுரை இருக்குல்ல அந்த சோப்பு நுரை வந்து லைக் இட்ஸ் லைக் என்ன சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப லைட்டா இருக்கும்ல ரொம்ப எப்படி சொல்றது சோப்பு நுரை அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பபிள் இருக்குல்ல சோப் பபிள் அந்த சோப் பபிள் தான் சொல்றாங்க சோப் பிலிம் அந்த லேயர் ஓகேவா சோப்போட அந்த லேயரை சொல்றாங்க ஓகேவா அது வந்து 10 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு ரெக்டாங்கிள் ஓகேவா இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு ஒர்க் டன் அதாவது இதுல இருந்து இது கொண்டு வர்றதுக்கு நடந்த ஒர்க் டன் வந்து 3 into 10 to the power -4 ஜூல்ஸ் இல்ல இருக்க சர்ஃபேஸ் டென்ஷனை கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஓகேவா நம்ம சால்வ் பண்ணுவோம் ஒரே ஒரு நிமிஷம் ஓகே இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை கால்குலேட் பண்றாங்க கொஸ்டின் நம்பர் 2 ஒர்க் டன் வந்து எவ்வளோ 3 into 10 to the power -4 ஜூல்ஸ் தான் ஒர்க் டன் சொல்லிட்டாங்க ஓகேவா கிளியரா ஒரே ஒரு நிமிஷம் நோ கொஸ்டின் பேப்பர் நான் சென்ட் பண்ண மாட்டேன் ஓகே இது வந்து சோப் ஃபிலிம் வந்து இப்படி ஒரு சோப் ஃபிலிம் இருக்கு அதோட இது என்னது 10 சென்டிமீட்டர் டு 6 சென்டிமீட்டர் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்றோம் ஓகேவா இன்க்ரீஸ் பண்றோம் டு இங்க வேல்யூஸ் தப்பா எழுதிட்டேன் இது ஓகேவா பிரெத் தான் சின்னதா இருக்கும் 6 சென்டிமீட்டர் லென்த் தான் பெருசா இருக்கும் 10 சென்டிமீட்டர் இதை வந்து 11 சென்டிமீட்டராவும் 10 சென்டிமீட்டராவும் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நடந்த ஒர்க் டன் வந்து 3 into 10 to the power -4 ஜூல்ஸ் சொல்லிட்டாங்க ஓகேவா இதுல சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒர்க் டனோட ஃபார்முலா தெரியணும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 2 into tension surface tension into change in area ஓகேவா சேஞ்ச் இன் ஏரியா இதான் வந்து ஃபார்முலா ஓகே இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா ஒர்க் டன்க்கு ஜெனரல் ஃபார்முலா இந்த ஒர்க் டன் ஜெனரல் ஃபார்முலா இருந்து நமக்கு என்ன கேக்குறாங்க டென்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் கேக்குறாங்க அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை 2 into சேஞ்ச் இன் ஏரியா ஓகேவா 2 into சேஞ்ச் இன் ஏரியா ஒரே ஒரு நிமிஷம் 2 into change in area ஓகேவா இதான் வந்து நமக்கு இப்ப யூஸ் பண்ண போற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா இது ஓகேவா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு ஒர்க் டன் இருக்கு சேஞ்ச் இன் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஏரியா எப்பவுமே எப்படி வரும் ஏரியா ஃபைனல் மைனஸ் ஏரியா இனிஷியல் தானே ஃபைனலா இருக்க ஏரியா என்னது அப்ப ஏ ஃபைனல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து ஏ ஃபைனல் ஓகேவா இதுதான் ஏ ஃபைனல் இது எப்படி ஏரியா எப்படி ரெக்டாங்கிளோட ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணோம் லென்த் இன்டூ பிரெத் தானே ஸோ இல்ல லென்த் என்னது 11 சென்டிமீட்டர் இன்டூ பிரெத் என்னது 10 சென்டிமீட்டர் 11 into 10 என்னது 110 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருமா இங்க பாருங்க இதுக்கு வந்து இது வந்து ஏரியா இனிஷியலா இருக்க ஏரியா இது எவ்வளவு 6 into 10 அப்ப 6 into 10 60 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டுமே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் ஏ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர்ஸா சோ இங்க வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு அப்ப வந்து இது எப்படி எழுதுவீங்க 60 into 1/100 into 1/100ன்னு எழுதுவீங்களா ஓகே அப்ப வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இது 60 வந்து அப்படியே வச்சுக்கோங்க 10 to the power -4 10 to the power -4 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவீங்களா am I clear இது ஏரியா இனிஷியல் ஏரியா ஃபைனல் என்னது 110 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப வந்து இதை எப்படி எழுதுவீங்க 110 into 10 to the power -4 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவீங்களா புரியுதா ரொம்ப பேசிக்ல இருந்து போறேன் புரியுதுல
எதுக்கு லிங்க் கேக்குறாங்கன்னே தெரியலையே. ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. Fine, no issues. ஓகே. இப்ப வந்து நம்ம A initial A final கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ A final என்னது? A final வந்து 110 into 10 to the power minus 4 meter square மைனஸ் எப்பவுமே மைனஸ் வந்துச்சுன்னா அடுத்து வரத பிராக்கெட்ல போடணும். ஓகேவா? பிராக்கெட் போட்டு என்ன போடுவீங்க? 60 into 10 to the power minus 4 meter square. ஓகே. இல்ல காமனா என்ன இருக்கு? 10 to the power minus 4 10 to the power minus 4 காமனா இருக்கு. சோ அத நான் காமனா வெளியே எடுத்துறேன். 10 to the power minus 4 meter square காமனா இருக்கு. அதையும் நான் வெளியே எடுத்துறேன். இப்ப bracketல என்ன இருக்கு? 110 minus 60 தான் bracketல இருக்கு. So what is 110 minus 60? 110 minus Okay guys, let's continue. 110 minus 60 வந்து என்னது? 50 So 10 to the power minus 4 meter square into 50. Okay, அப்ப வந்து இது எப்படி எழுதலாம்? 50 into 10 to the power minus 4 meter square எழுதலாமா? இது வந்து change in area. ஓகேவா? Change in area தான் இது. இப்போ tension calculate பண்ணோம். tension is equal to surface tension is equal to work done எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க. work done கொடுத்திருக்க value work done ஓட value என்னது? 3 into 10 to the power minus 4 joules by 2 into அந்த change in area என்னது? 50 into 10 to the power minus 4. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 3 into 10 to the power minus 4 into 10 to the power plus 4. இது மேல போயிடுமா? அப்ப மேல போச்சுன்னா இது என்னது? plus 4 joules ஆயிடுமா? by கீழ என்ன இருக்கு? 2 into 50 வந்து என்னது? 100 So இப்ப வந்து இதை எப்படி எழுதலாம்? 3 into இதுவும் cancel ஆயிடும். 3 into 10 to the power minus 2 Newton per meter ன்னு எழுதலாமா? புரியுதா? புரியுதா? எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே. So answer என்னது? 3 into 10 to the power minus 2 Newton per meter. Okay, கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து. In a LCR circuit, ஒரு LCR circuitல inductance is changed from L to L by 2. Inductance வந்து L ல இருந்து L by 2க்கு வந்து change ஆகுது. To keep the same resonance frequency, நம்ம resonance frequency same வைக்கணும்னா C வந்து change ஆகப்படணும். அது வந்து எப்படி change ஆகணும்? இப்போ நம்ம வந்து formula பார்ப்போம். ஓகேவா? இப்ப எந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? கொஸ்டின் நம்பர் 3. ஓகே. இப்ப கொஸ்டின் நம்பர் 3ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு LCR சர்க்யூட் இருக்கு. ஓகே. ஒரு LCR சர்க்யூட் இருக்கு. அந்த சர்க்யூட்ல நம்ம வந்து என்ன சொல்றேன்? வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து நான் திருப்பி கொஸ்டினை காட்டுறேன். ஓகே. பாருங்க. ஒரு LCR சர்க்யூட் இருக்கு. அதுல வந்து இண்டக்டன்ஸ் இருக்குல்ல, I வந்து it is changed to L. ஓகேவா? it is changed L ல இருந்து L by 2க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. இண்டக்டன்ஸ் வந்து L ல இருந்து L by 2க்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஃப்ரீக்வன்சியை நம்ம கான்ஸ்டன்டா வைக்கணும். ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்டா வச்சோம்னா C வந்து எவ்வளவு தூரத்துக்கு சேஞ்ச் ஆகும், எவ்வளவா மாறும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சின்ஸ் C யும்
அது பேர் என்ன, சியும் எல்லும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால நம்ம எல்ல சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா சியும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது வந்து டைரக்டா போடுற கொஸ்டின் தான், பட் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்ல, அதான் சொல்றேன். இண்டக்டன்ஸ் வந்து எல்ல இருந்து L/2க்கு நம்ம மாத்துறோம். ஓகேவா? எல்ல இருந்து L/2க்கு மாத்துறோம். ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கான்ஸ்டன்டா தான் வைக்கணும். ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்ப வந்து சி இருக்குல்ல, சி வந்து எவ்வளவுத்துக்கு மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார்முலா என்னது, f is equal to 1 by root over of LC தானே, இதுதான் ஃபார்முலா. f is equal to 1 by root over of LC தான் ஃபார்முலா. சோ வந்து f வந்து இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்டா வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. f கான்ஸ்டன்டா வைக்கணும்னா நமக்கு தெரியும் c is inversely proportional to L. அப்ப L இன்க்ரீஸ் ஆச்சுன்னா c டிக்ரீஸ் ஆகும், L டிக்ரீஸ் ஆச்சுன்னா c வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆமால? அப்ப வந்து இங்க என்ன சொல்றாங்க, L நம்ம டிக்ரீஸ் பண்றோம், L/2 மாத்துறோம். ஓகேவா? C is inversely proportional to L/2. L வந்து நம்ம 2 ஆல டிக்ரீஸ் பண்றோம். டிக்ரீஸ் பண்றோம்னா இங்க என்னது, இது 2 ஆல இன்க்ரீஸ் ஆகணும்ல. சோ C யோட வேல்யூ என்னது, 2C மாறுமா? C யோட வேல்யூ 2C மாறுமா? கிளியரா? புரியுதா? புரியுதா? புரியலைன்னா கேளுங்க. ஓகேவா? புரியல? புரியுதுல? ஈஸியா இருக்கா? ஓகே, குட். ஓகே, அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, அவுட்புட் B is given by. அவுட்புட் Bன்றது என்ன, அவுட்புட் B யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதான் வந்து நம்ம கொடுத்திருக்க லாஜிக் கேட். ஓகேவா? இதான் நம்ம கொடுத்திருக்க லாஜிக் கேட். இந்த கேட்டை நான் திருப்பி இங்க வரையறேன். ஓகே, இந்த கேட்டை நான் திருப்பி வரையறேன். கொஸ்டின் நம்பர் 4. நாட் இருக்கு. ஓகே, இது வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க, இது பின்னு சொல்லிட்டாங்க, இத வந்து எக்ஸ் பார்னு சொல்லிட்டாங்க, இத ஒய் பார்னு சொல்லிட்டாங்க, இத ஜெட் பார்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஏக்கு இது வந்து இன்புட். ஓகேவா? இன்புட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? இது வந்து அவுட்புட் ஏக்கு போகுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, இது மல்டிப்ளிகேஷன் தானே ஆகுது. சோ எக்ஸ் பார் டாட் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் பார் டாட் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார்னு எழுதலாம். ஏன்னா there is a formula, right? a bar dot y bar is equal to a bar plus y bar. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து x bar dot y bar நம்ம வந்து எப்படி எழுதலாம், x bar plus y barன்னு எழுதலாமா? சோ அப்புறம் a க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப b க்கு கண்டுபிடிப்போம். b க்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? b க்கு வந்து ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, which is z bar. அதுக்கும் மேல இந்த b க்கு வந்து z barன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு இருக்கும், அதாவது a bar plus b bar தான், a plus இந்த z தானே b மாத்துது. ஓகே, புரியுதா நான் சொல்ல வர்றது? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். இப்ப b யோட இது வந்து a ஓட அவுட்புட். ஓகேவா? a யோட அவுட்புட். இப்ப b யோடது நம்ம எடுக்கணும். b யோடது எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இந்த இதுதானே உள்ள போகுது. அப்ப இந்த இது உள்ள போறதுன்னா x bar plus y bar, அடுத்து என்ன போகுது, z bar போகுது. ஓகேவா? plus z bar. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, நாட் இருக்கு. நாட் இருந்துச்சுன்னா மொத்தமா பார் போடணுமா? அப்ப என்ன ஆகும், இந்த பார் பிளஸ் இந்த பார், இந்த பார் இந்த பார் இந்த பார் இந்த பார் கேன்சல் ஆயிரும். சோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட். கிளியரா? கிளியரா? ஓகே, இதுதான் உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். ஓகேவா?
இப்போ அடுத்து a particle moving with uniform acceleration. ஒரு பார்ட்டிகிள் வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கு இருக்க ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து v1 v2 v3 ஓவர் சக்சசிவ் இன்டர்வல். அதாவது v1 வந்து 5 செகண்ட், v2 10 செகண்ட், v3 வந்து 15 செகண்ட்ல. அப்புறம் v1 minus v2 by v1 minus v2 by v2 minus v3 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? புரியுதா? இப்ப போடுவோம். Question number 4 போடுவோம். Question number 4 பாருங்க 5. ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. அது எப்படி மூவ் ஆகுது? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்ல மூவ் ஆகுது. வெலாசிட்டி வந்து 3 இதுல v1 v2 v3 3 வெலாசிட்டி இருக்கு. v1 v2 v3 இதோட டைம் இன்டர்வல் வந்து 5 செகண்ட், இதோட 10 செகண்ட், இதோடது வந்து 15 செகண்ட் சொல்லிட்டாங்க. என்ன கேக்குறாங்க? v1 minus v2 by v2 minus v3 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப வந்து நமக்கு என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும்னா சொல்யூஷன். ஓகே, யூன்றத இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சுப்போம். ஓகேவா? யூன்றத இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யூன்றத இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. ஏன்றத வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டா? ACCE ஆக்சிலரேஷன். ஓகே, விடுங்க, கரெக்டா இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, ஓகேவா? ஏன்றது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். இப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு மொத்தம் 3 இது இருக்கா? 3 வெலாசிட்டி கொடுத்துட்டாங்களா? அப்ப இப்படி 3 இது வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து 0 A B C. ஓகேவா? இந்த 0ல இருக்கத இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறது என்னது? u பிளஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5a வா? ஓகே, புரியுதா நான் எப்படி எழுதுறேன்னு? u plus at இருக்குல்ல, v is equal to u plus at அந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். u plus 5a, u plus 15a, அடுத்து வந்து u plus 30a. ஓகேவா? இப்ப v1 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். v1 ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? u plus 5a. ஓகேவா? இது ரெண்டும். ஓகேவா? u plus 5a divided by time 2. ஓகேவா? which is equal to 2 seconds. u plus இங்க என்ன வரும்? 2u plus 5a by 2ன்னு வருமா? இதை வந்து இப்படி எழுதலாம்ல, 2u plus 2 plus 5a by 2வா? இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? u plus 5a by 2 தானே கிடைக்கும். v1 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? ஓகே, v1 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ v2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? v2 is equal to u plus 5a plus u plus 15a. ஓகேவா? இது ரெண்டும். ஓகே, u plus 5a plus u plus 15a. v3 வந்து u plus 15a plus u plus 30a. ஓகேவா? இப்ப u plus 5a plus u plus 15a வா by 2. ரெண்டு இதுக்கு தானே எடுக்கிறோம். by 2. ஓகே, which is equal to இதுக்கு எப்படி எழுதுவீங்க? 2u plus 15 20a by 2ன்னு எழுதுவீங்களா? அப்ப இது எப்படி எழுதும்? இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இது 10. அப்ப வந்து u plus 10a வருமா? u plus 10a வருமா?
V2 calculate பண்ணிட்டோம். இப்ப V3. V3 என்னது? U plus 15A plus U plus 30A வா? Divided by 2 வா? அப்ப இது என்ன கிடைக்கும்? 2U plus 15 plus 30 என்னது? 15 plus 30 வந்து it is 45, right? 45 by 2. இதுவும் cancel ஆயிரும். So answer என்ன கிடைக்கும்? U plus 45 by 2. Okay? 45A மறந்துட்டேனா? 45A by 2. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம டைரக்டா இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட? அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? V1 minus V2 by V2 minus V3 ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இல்ல V1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. V1 is equal to U plus 5 by 2A minus U plus 10A வா? V2 வந்து U plus 10A by U plus 10A minus 45 by 2 A plus U வா? கிடைச்சிருச்சா? இப்ப வந்து V1 போட்டு தெரியும் நீங்க. இங்க வந்து சொல்யூஷன் எழுதுறேன். ஓகேவா? இதுதான் நமக்கு கேட்டிருக்க ஆன்சர். ஓகே, இப்போ இதை நான் தனித்தனியா சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றேன், அடுத்து இதை. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரை சால்வ் பண்ணிட்டு அடுத்து டினாமினேட்டரை சால்வ் பண்றேன். ஓகேவா? இப்போ நியூமரேட்டரை நான் சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நியூமரேட்டரை சால்வ் பண்றப்போ இது என்ன வரும்? 2u plus 5a by 2 வருமா? மைனஸ் u plus 10a வருமா? எல்சிஎம் எடுக்கிறேன் இதுக்கு. ஓகேவா? இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்ப வந்து இதுக்கு எப்படி வரும்? 2u plus 5a minus 2 into u plus 10a வருமா? மேலையும் கீழையும் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? பை காமன் டினாமினேட்டர் என்ன? காமன் டினாமினேட்டர் 2 ஆக்குறதுக்கு தான் மேலையும் கீழையும் நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். which is equal to 2u plus 5a minus 2u minus 2 into plus 10 வந்து minus 20a by 2 வா? இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்ப 5a minus 20a எவ்வளவு வரும்? minus 15a by 2 வருமா? ஓகே, இதை இப்படி வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டரை சால்வ் பண்ண போறோம். ஓகே, நியூமரேட்டர் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டரை சால்வ் பண்ணலாம். இப்போ டினாமினேட்டர் சால்வ் பண்ணுவோம். டினாமினேட்டரை சால்வ் பண்ணேன்னா டினாமினேட்டர் என்னவா இருந்துச்சு? டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர் என்னவா இருந்துச்சு? u plus 10a minus 45 by 2. ஓகே, வெயிட் பண்ணுங்க. Who is that? ஓகே guys, இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? u plus 10a minus இதுக்கு வந்து காமன் டினாமினேட்டர் எடுக்கிறதுக்கு plus 2u by 2 வருமா? இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into u plus 10a minus 45a plus 2u. ஓகேவா? by காமன் டினாமினேட்டர் என்னது? 2, which is equal to 2u plus 20a minus 45a plus 2u by 2. ஓகேவா? இப்ப வந்து என்ன கிடைக்குது? இங்கேயும் பிராக்கெட் போடணும். சாரி, இங்க பிராக்கெட் போட மறந்துட்டேன். எங்க நெகட்டிவ்க்கு அப்புறம் வேல்யூ வருதோ அந்த இடத்துல பிராக்கெட் போடணும். ஓகேவா?
அப்ப வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் 2u மாறிடல பிகாஸ் மைனஸ் 45a மைனஸ் இன்டூ பிளஸ் 2u வந்து மைனஸ் 2u மாறிடும். இந்த 2uவும் இந்த 2uம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்ப 20a மைனஸ் 45a எவ்வளவு வரும்? மைனஸ் 45 மைனஸ் 20 என்னது? 25 மைனஸ் 25a by 2 வருமா? இப்ப நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நியூமரேட்டர் வந்து நமக்கு என்னவா கிடைச்சிச்சு? நியூமரேட்டர் நமக்கு என்னவா கிடைச்சிச்சு? மைனஸ் 15 by 2a. டினாமினேட்டர் என்னவா கிடைச்சிச்சு? மைனஸ் 25 by 2a கிடைச்சிச்சா? ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிடும், 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது என்னது? மைனஸ் 15 by மைனஸ் 25 தானே? இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். 5s are 3s are. So ஆன்சர் என்னது? 3 by 5. ஆன்சர் என்னது? 3 by 5. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு? ஸோ ஆன்சர் வந்து 3 by 5. கிளியரா? ஓகே, அடுத்து போவோம். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 6. Question number 6ல என்ன சொல்ல வராங்கன்னா, a density of a solid ball is to be determined in an experiment. Okay, density of a solid ball வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்காங்க. diameter of the ball is measured with a screw gauge. diameter வந்து ஒரு screw gauge ஆல மெஷர் பண்ணிருக்காங்க. pitch வந்து 0.5 millimeter and there are 50 division. சர்க்குலர் ஸ்கேல்ல வந்து எத்தனை டிவிஷன் இருக்கு? 50 டிவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 2.5 millimeter. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 20 டிவிஷன்ஸ். ஓகேவா? இஃப் மெஷர்ட் மாஸ் ஆஃப் த பால் வந்து ஒரு ரிலேட்டிவ் எரர் 2% மாஸ் எரர் வந்து 2% கொடுத்துட்டாங்க. ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் த டென்சிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் த டென்சிட்டி. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். Question number 6. First given எடுத்து எழுதணும். given என்னது? diameter is equal to diameter எதுல calculate பண்ணிருக்காங்க? screw gauge ஆல calculate பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப யூஸ் பண்ண போற ஃபார்முலா screw gauge ஃபார்முலாவா தான் இருக்கும். ஓகே, பிட்ச் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? பிட்ச் வந்து 0.5 mm கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 50 டிவிஷன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 2.5 millimeterன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சிஎஸ்ஆர் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வந்து 20 டிவிஷன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ரிலேட்டிவ் எரர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? மாஸ் ரிலேட்டிவ் எரர் வந்து 2%ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. ஓகேவா? ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் நம்மள்ட்ட கேட்குறாங்க ஆஃப் டென்சிட்டி. ஓகேவா? அந்த பாலோட டென்சிட்டியை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும்? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். least count is equal to pitch by number of divisions. Pitch by number of divisions. ஓகேவா? which is equal to 0.5 millimeter by number of divisions எத்தனை கொடுத்திருந்தாங்க? 50. இப்போ டெசிமல் நம்பர்னால நான் மேலேயும் கீழே என்னவால 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? டு ரிமூவ் த பாயிண்ட். ஸோ என்ன வரும்? எனக்கு 5 by 500 வருமா? 1 by 100ன்னு வருமா? which is equal millimeter. ஓகே, 1 by 100னா நான் வந்து இதை எப்படி எழுதலாம்? 0.01 எழுதலாமா? ஓகே, இப்போ வந்து மல்டிப்ளையிங் பை 10, 100 or 1000. இப்போ வந்து ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5ன்னு ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. இந்த டெசிமல் நம்பரை நான் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ 0.5 into 10ன்னு வந்துச்சுனாலே டெசிமல் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுனாலே டெசிமலை நீங்க என்ன பண்ணும்? லெஃப்ட் டு ரைட்டை மூவ் பண்ணும். எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து 0.5 into 10ஆ? அப்போ வந்து டெசிமலை ஒரே ஒரு பிளேஸ்க்கு தான் மூவ் பண்ணோம், which is equal to 5. ஆன்சர் எவ்வளோ? 5. ஓகேவா? 0.5 into 10 வந்து 5. அப்ப 0.5 into 1000 எவ்வளோன்னு சொல்லுங்க? 0.5 into 1000 எவ்வளோன்னு சொல்லுங்க? 0.5 into 1000 எவ்வளோ?
0.5 into 1000 எவ்வளோன்னு சொல்லுங்க. 0.5 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ 1000 எத்தனை 3 பாயிண்ட் கிட்ட மூவ் பண்ணோம். ஓகேவா? அப்ப இங்க வந்துரும் பாயிண்ட். அப்ப எவ்வளோ 500.0 இந்த 0 இக்னோர் பண்ணிடலாம். ஆன்சர் என்னது 500. புரிஞ்சா? இப்படிதான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஓகேவா? இப்ப டிவிஷன் நான் சொல்லித்தரேன். டிவிஷன் இஸ் நத்திங் பட் இங்க வந்து என்னது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணுமா? டிவிஷன் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்றது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? Multiplying by dividing by 10 100 and 1000. ஓகேவா? dividing by 10 100 and 1000. இப்ப 10 100 and 1000 ஆல நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? இப்ப அதே 0.5 எடுத்துக்கிறேன். இப்ப நான் 10 ஆல டிவைட் பண்றேன். என்ன பண்ணும்? ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நான் 0 மூவ் பண்ணும். ரைட் எது? ரைட் வந்து இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுறது. சோ ஆன்சர் என்னது? 0.05. ஓகேவா? இப்ப இத நான் 100 ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 100 ஆல நான் டிவைட் பண்றேன்னா 2 பாயிண்ட் மூவ் பண்ணும். அப்ப 0.005. அப்ப 1000 ஆலனா 0.0005. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. டெய்லி நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் வித் கிளியர் பேசிக்ஸோட. ஓகேவா? இந்த மாதிரி பேசிக்ஸோட. அப்ப வந்து எவ்வளவு கிடைக்கும்? 0.1 மில்லிமீட்டர். 1/100 வந்து எப்படி எழுதலாம்? 0.01 மில்லிமீட்டர்னு எழுதலாமா? புரிஞ்சா? அப்ப வந்து டயாமீட்டர் ஆஃப் த பால் diameter of the ball is equal to main scale reading plus circular scale reading into least count. ஓகேவா? இங்க main scale reading எவ்வளோன்னு கொடுத்திருந்தாங்க? 2.5ன்னு கொடுத்திருந்தாங்க. circular scale reading வந்து எவ்வளோன்னு கொடுத்திருந்தாங்க? 20ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகே, into least count எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.01ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? what is 2.5 plus 20? 2.5 plus 20 வந்து என்னது? 22.5. 2 plus 2 வந்து 20 plus 2 வந்து 22.5 வந்துரும். ஓகேவா? into 0.01. இப்ப இத வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2.7 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? வேணா இத மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? 22.5 into 0.01. ஓகேவா? 5 2 2 plus 0 0 0 0 0. ஓகேவா? plus 0 0 0. 5 2 2 0 0. ஓகேவா? இப்ப வந்து எத்தனை பாயிண்ட் அடுத்து நம்ம இது வைக்கணும்? ஆஃப்டர் 3 டிஜிட்ஸ் வந்து நீங்க பாயிண்ட் வைக்கணும். மில்லிமீட்டர்னால இட் கோஸ் ஃப்ரண்ட். ஸோ வந்து பாயிண்ட் வந்து இங்க வரும் உங்களுக்கு. ஓகேவா? 2.25ன்னு வரும். ஓகேவா? புரியுதா? சின்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2.7ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, குட். அடுத்து வந்து இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்து மீட்டிங் எண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் முடிஞ்சா வந்து லிங்கை ரீஜென்ரேட் பண்றேன். இல்லாட்டினா வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றது, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இதோட ரெக்கார்டட் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? டென்சிட்டி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, டென்சிட்டின்றது ரோ தானே? ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா? rho is equal to mass by volume. அப்ப rho is equal to mass. இங்க வந்து என்ன எடுத்திருக்கோம்? நம்ம ஒரு ball எடுத்திருக்கோம். அப்ப ball ஓட வால்யூம் என்னது? 4/3. sphere ஓட வால்யூம் 4/3 pi r cube. ஓகேவா? so rho is equal to capital M by 4/3 pi into radius என்னது? diameter தான் கொடுத்திருக்காங்க. d by 2 the whole cube. radius வந்து radius கண்டுபிடிக்கணும்னா diameter கொடுத்திருக்காங்க. அப்ப d by 2. இப்ப வந்து diameter 10ன்னு கொடுத்துட்டேன். radius எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5 தானே? because 10/2 தான் என்னது? 5. புரிஞ்சா? இந்த மாதிரி தான். ஓகே, இப்ப வந்து percentage error வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. percentage error வந்து calculate பண்ண சொல்றாங்க. ஓகேவா? percentage error வந்து எப்படி calculate பண்ணுவீங்க? change in row by row into 100 percentage which is equal to
change in mass by original mass into 100% plus 3 into change in diameter by diameter into 100%. Okay va, change in mass into 100% another 2% plus 3 into change in diameter by diameter என்ன change in diameter வந்து 0.01 ஓகேவா least counter by original diameter வந்து 2.7 into 100 ஓகேவா. இப்ப வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 2% பிளஸ் இதை வந்து நான் 100 into 0.1 into 100 நம்ம மாத்தினோம்னா என்ன வரும் 1 தானே வரும். அப்ப 3 into 10 by 2.7 into 10 டெசிமலை ரிமூவ் பண்றதுக்காக ஓகேவா. இதுவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னது 1 தான் வரும். 0.1 into 100 நான் சொன்னேன்ல. அப்ப வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் 2 0 into 100 2 zeros அப்ப 2 பாயிண்ட் அப்ப 1.0 வரும். 3 into 1.0 வந்து 3 தானே. so 2% அப்ப வந்து இங்க என்ன கிடைக்கும் 2% plus 30 by 27 கிடைக்குமா. அப்ப வந்து 30 by 27 இங்க 10 வரும் இங்க 9 வரும் 10 by 9 வருமா. 10 by 9 வந்து நீங்க எப்படி எழுதலாம் 1s are 1.1 எழுதுவீங்களா 1.1 எழுதுவீங்களா. அப்ப 2% plus 1.1% is equal to 3.1%. புரிஞ்சா change in row by row into 100% ஓட வேல்யூ எவ்வளோ 3.1%. புரிஞ்சா நமக்கு இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 3.1%. ஓகேவா. okay let's continue. A body is moving with velocity 40 meter per second. Body வந்து ஒரு velocityல move ஆகுது which is 30 meter per second towards east. east நோக்கி move பண்ணுது ஓகேவா. 10 second அப்புறமா velocity வந்து 40 meter per second towards north மாறுது ஓகேவா. average acceleration கேட்டிருக்காங்க ஓகேவா. first இதுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்தே தெரியாது ஓகேவா. ஓகே இப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் சைன் கன்வென்ஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. அரே இது என்ன இப்படி வருது. ஓகே கொஸ்டின் நம்பர் 7 தானே பார்த்துட்டு இருந்தோம். கொஸ்டின் நம்பர் 7ல என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஓகே இது என்னது இது நார்த்து இது என்னது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்டா. ஓகே இது நார்த் இது சவுத் இது ஈஸ்ட் இது வெஸ்ட். கைஸ் வெயிட் a minute. இது நார்த் இது ஒரு இது நார்த் இது சவுத் இது ஈஸ்ட் இது வெஸ்ட் ஓகேவா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் திஸ் ஒன் இஸ் அன் கார்டீசியன் பிளேன். கார்டீசியன் பிளேன்னா என்னது இந்த சைடு வந்து பாசிட்டிவ் இந்த சைடு என்னது பாசிட்டிவ் ஓகே. இது பாசிட்டிவ் பாசிட்டிவ் குவாட்ரண்ட் சொல்லுவாங்கல்ல. இது என்னது இது நெகட்டிவ் ஓகே. இது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இது பிளஸ் ஒய் ஆக்சிஸ் இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. இப்படிதான் நீங்க வந்து சால்வ் பண்ண போறீங்க இதை ஓகேவா. ரொம்ப குழப்பிக்கிறதுலாம் இல்ல ஓகே. பிளஸ் மைனஸ் வந்து நீங்க இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே சொல்லி தருவாங்க ஓகே. பட் நத்திங் டு கன்ஃபியூஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி இனிஷியலா வந்து அது என்ன பண்ணுது 30 மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்டுக்கு மூவ் ஆகுது ஓகேவா. ஈஸ்ட் வந்து எந்த பக்கம் இருக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை வந்து -30 மீட்டர் பர் செகண்ட் எழுதிக்கோங்க ஓகேவா. 10 செகண்ட் அடுத்து ஓகேவா. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்க்கு அடுத்து எங்க போகுது வெலாசிட்டி ஃபைனல் வந்து எப்படி இருக்கு 40 மீட்டர் பர் செகண்ட்
40 மீட்டர் per செகண்ட். ஒரு நிமிஷம். 40 மீட்டர் per செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த்ல இருக்கு. நார்த் வந்து பிளஸ்ஸா மைனஸா? நார்த் வந்து பிளஸ் தான். ஸோ பாசிட்டிவ் 40 மீட்டர் per செகண்ட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி by time taken. ஓகேவா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி by time taken. ஓகேவா? அப்ப acceleration is equal to modulus. எப்பவுமே modulus தான் எடுக்கணும் velocity கேட்டாங்கன்னா. ஓகேவா? v final minus v initial by delta t, change in time. ஓகேவா? which is equal to root of modulus எடுத்தாலே என்ன பண்ணணும்? root over எடுக்கணும். ஓகேவா? because it was a vector quantity. ஓகேவா? 40 square plus minus 30 square by change in time எவ்வளோ? change in time வந்து 10 seconds கொடுத்திருந்தாங்களா? ஓகே, இனிஷியலா 0, ஆஃப்டர் 10 செகண்ட் வந்து 10 minus 0 போடுவீங்களா? 10 minus 0 is 10. ஸோ இங்க என்ன வரும்? 1600 plus 900 வருமா? ரூட் எடுங்க. by 10 வருமா? by 10 வருமா? which is equal to 1600 plus 900 எவ்வளோ? 2500. 16 plus 9 வந்து 25 தானே? by 10. இப்ப 25 வந்து 25 எதோட ரூட்? 5. 2 0 இருக்குன்னா ஒரு 0 காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப 25 plus ஒரு 0 by 10. இதுவும் கேன்சல் பண்ணிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து எப்ப இதுல இருக்கு? கரெக்டா சொன்ன 20 போட்டிருக்கேன். 25க்கு 5 ஓகேவா? 25 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 5. ஓகேவா? ஸோ 5 ஒரு 0 வெளியே எடுத்துருவீங்க. இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்ப வந்து ஆன்சர் என்னது? 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். புரிஞ்சா? 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? தப்பா போட்டிருக்கேனா? எங்க தப்பா போட்டிருக்கேன்? இப்போ கரெக்டா? ஓகே 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 ஓகே. எது திடீர்னு இடையில தப்பா போட்டேன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் சே. ஓகேவா? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கிளியராக்கா? இப்போ கண்டுபிடிச்சு ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. தமிழ் ஓகே. தமிழ் அரசு நீங்க. ஓகே ஓகே ஓகே. நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். எதுவும் இஷ்யூ இல்லைன்னா எதுவும் நான் வந்து மிஸ்டேக்கா சொல்லிட்டேன்னா ப்ளீஸ் forgive me. அண்ட் இடையில நீங்க வந்து அன்மியூட் பண்ணி சொல்லிருங்க. ஓகேவா? இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 9 வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுவேன். ஓகேவா? இந்த இதை நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். கொஸ்டின் நம்பர் 9 வந்து ஷார்ட்ஸ்ல போடுறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் வர மாதிரி தோணுது. எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா லைக் இன்ட்யூஷன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகேவா? A 500 kg car takes a round turn of radius 50 meter with a velocity of 36 km per hour. The centripetal force வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ காரோட அது எப்படி இருக்குன்னா, கார் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரவுண்ட் டர்ன் எடுக்குது. ஓகேவா? ஒரு ரவுண்ட் டர்ன் எடுக்குது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்க வந்து இதுதான், இங்கதான் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க கார் இருக்கு with a radius of 50 meter. ஓகேவா? with a radius of 50 meter. இந்த ரேடியஸ் எவ்வளோ? 50 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாஸ், இந்த காரோட மாஸ் வந்து எவ்வளோனா 500 kgsன்னு சொல்லிட்டாங்க. காரோட மாஸ் வந்து 500 kgsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 500 kgs
velocity is equal to 36 km/h. ஓகேவா? அப்ப வந்து கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம என்னன்னு மாத்தணும், மீட்டர் பர் செகண்டா நம்ம மாத்தணும். ஓகே, மீட்டர் பர் செகண்டா நம்ம மாத்தணும்னா 36 into 5/18 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 36 இதுவும் 1s are 8s are 18 வரும், 9 வரும், 3s are 6s are, அடுத்து 1s are 2s are. ஓகேவா? அப்ப velocity is equal to 2 into 5 which is equal to 10 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேவா? இப்ப velocity கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 5 மீட்டர்னு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? F is equal to mv square by r. mv square by r. So mass எவ்வளோ? 500. velocity எவ்வளோ? 10 square which is 100. ஓகே, ரேடியஸ் எவ்வளோ? 50. ஓகே, ரேடியஸ் வந்து 50. இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கட் பண்ணிடுங்க. 1s are 10s are. ஸோ 10 into 100. ஓகே, 10 into 100 எவ்வளோ? 1000 நியூட்டன்ஸ். ஓகே, 10 into 100 எவ்வளோ? 1000 நியூட்டன். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆப்ஷன் சி 1000 நியூட்டன். புரிஞ்சா? ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். ஓகே, அதுக்கு தான் மெயினா வந்து இது வச்சது. ஓகே, ஃபாஸ்டா போறோம் ஸ்லோவா போறோம்லாம் இல்லை. சில பேர் வந்து கடைசி 20 மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணி அதை கிளியரா அனாலிஸ் பண்ணி போடுறவங்களுக்கே லைக் என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட் கிடைச்சிடும், உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, இவ்வளவுதானா? ஸோ வந்து எக்ஸாம்ல இதே கொஸ்டின் கேட்கலாம், இதே பேட்டர்ன்ல கேட்கலாம், பட் வந்து நியூமரிக்கல் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ வந்துட்டு அப்போ அவங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் மெயினா கொண்டு வந்தது. ஃபாஸ்டா போடணும், 1 செகண்ட்ல போடணும், 2 செகண்ட்ல போடணும்னுக்காகலாம் கொண்டே வரல. ஓகே, சில பேர் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த கொஸ்டின் செஷனை பார்த்தாச்சு உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கிடைக்கும், அதுக்காக வேண்டி. ஓகே, இதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல சால்வ் பண்றேன் 9th கொஸ்டினை. ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். உங்க பேர் என்னது?
தமிழ் கேடி உங்க பேர் என்னது? தமிழர்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 10ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசனன்ஸ் இன் அண்ட் ஏர் காலம். ஓகேவா? ஒரு ஏர் காலம்ல ரெசனன்ஸ் நடக்குது. லென்த் வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இட் ரெசனேட்ஸ் வித் டியூனிங் ஃபாக். டியூனிங் ஃபாக்கால ரெசனன்ஸ் நடக்குது. ஓகேவா? அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னா 450 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இக்னோரிங் எண்ட் கரெக்ஷன். எண்ட் கரெக்ஷனை இக்னோர் பண்ணிடலாம். அதாவது ஏர் இருக்குல்ல, ஏர் காலமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் இது பண்றதா எண்ட் கரெக்ஷனை இக்னோர் பண்றதுன்னு சொல்றது. ஓகேவா? ஏரா க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். ஓகேவா? வெலாசிட்டி என்னாச்சு? ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். L is equal to length of air column என்னது? Length of air column. L air column is equal to 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம மீட்டருக்கா கன்வெர்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் is equal to 1 by 100. 1 சென்டிமீட்டர் is equal to 1 by 100. So 40 சென்டிமீட்டர் is equal to 40 by 100 மீட்டர்ஸா? அப்போ எவ்வளோ வரும்? 0.4 மீட்டர்ஸ்னு வருமா? 0.4 மீட்டர்ஸ்னு வருமா? சாரி கைஸ், ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மறந்துட்டேன். சாரி. ஸ்க்ரீன் இப்போ தெரியுதுல? ஸ்க்ரீன் இப்போ தெரியுதுல? Okay guys, let's continue. Okay. ஓகேவா? இப்போ எப்படி 0.4 மீட்டர்ஸ் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்ல? ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நம்ம வந்து அவங்க இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க கரெக்ஷன்ஸ். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஏர் காலமை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஏர் காலமை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏர் காலம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இது எவ்வளோ? ஃபார் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் வந்து lambda is equal to 4L. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் வந்து lambda is equal to 4L. இதை மறக்கவே கூடாது. ஓகேவா? அப்ப lambda is equal to 4 into L ஓட வேல்யூ எவ்வளோ? 0.4 மீட்டர்ஸா? அப்ப வந்து 4 into 0.4 வந்து என்னது? 4 into 4 வந்து 16. பாயிண்ட் எங்க வைக்கணும்? 1 டிஜிட்டை ரைட்ல இருந்து 1 டிஜிட்டை தள்ளி வைக்கணும். அப்ப 1.6 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி.
velocity of sound in air கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து v is equal to frequency into lambda. frequency எவ்வளோ 450 Hz ன்னு கொடுத்துட்டாங்க. lambda ஓட வேல்யூ என்னது 1.6 மீட்டர். அப்ப 450 into 1.6 எவ்வளோ கிடைக்கும் 720 மீட்டர் பர் செகண்ட். வேணா உங்களுக்கு இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேவா 450 into 1.6 okay. So 6 zeros are 0, 6 5s are 30, 6 4s are 24, 24 plus 3 எவ்வளோ 27 plus 1 zeros is 0, 1 5s are 5, 1 4s are 4. ஓகேவா 0 0 7 plus 5 எவ்வளோ 12 2 plus 4 6 6 plus 1 வந்து 7. ஓகே பாயிண்ட் எங்க வைக்கணும் 1 digit தள்ளி வைக்கணும். ஸோ 720.0 வரும். அதை வந்து 720 மீட்டர் பர் செகண்ட்னு எழுதிக்கலாம். ஓகேவா புரிஞ்சா guys wait a minute. Okay, let's continue. Okay. Okay guys, let's continue. Sorry for the disturbance. So இதுக்கு ஆன்சர் என்னது 720 meter per second. ஓகேவா இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க it is essential that all the lines available in the emission spectrum will also be available in the absorption spectrum. இங்க என்ன சொல்ல வராங்க emission lineல இருக்க எல்லா லைன்ஸுமே absorption spectrumல இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து நெசசரியா தேவையா அப்படின்னு சொல்றாங்க தேவைன்னு சொல்றாங்க நோ அது தேவையில்லை it is a wrong statement. ஓகேவா the spectrum of hydrogen as atom is only absorption spectrum. No ரெண்டுமே இருக்கும் absorption spectrumம் இருக்கும் emission spectrumம் இருக்கும் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து emission spectrum என்னது emission spectrum வந்து எந்த எனர்ஜி லெவல்ல வேணாலும் நடக்கலாம். ஓகேவா ஹையர் லெவல் எனர்ஜி லெவல்ல நடக்கலாம் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்க லோவர் எனர்ஜி லெவல்ல நடக்கலாம். ஓகேவா இப்போ absorption transmission நடக்கிறப்போ அப்சர்ப்ஷன் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்போ ஸ்டார்டிங் வந்து எதுல இருந்து நடக்கும் எப்பவுமே லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருந்தா நடக்கும். ஓகேவா ஆர் எனி ஹையர் எனர்ஜி லெவல் லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு நடக்கலாம். ஓகேவா ஹென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இங்க நோ அப்சர்ப்ஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிட்வீன் டூ கிவன் லெவல் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டு கிவன் எனர்ஜி லெவலுக்கு நடுவுல இருக்க அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்பவுமே என்ன சொல்றது it will be always less than the emission transmission between the two same energy level given energy level. புரியுதா புரியலைட்டினா இந்த இதை வந்து நான் இந்த ஹோல் சாப்டரை நான் நடத்துறேன். ஓகேவா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பேஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா இந்த சாப்டர் நான் நடத்துறேன் வேணா. ஓகே அடுத்து
the effective resistance of n number of resistors. effective resistance கேக்குறாங்க. n number of resistor வந்து parallel ல connect ஆச்சுன்னா அந்த parallel ல p ன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. if one resistor is removed, effective resistance வந்து q ஆ மாறிடுது. அப்ப வந்து resistance of the resistor which is removed ஓட resistance of resistor எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எந்த question இது? question number 12 ஆ? okay, question number 12 solve பண்ணுவோம். okay, just wait a minute. okay, let's continue. இப்போ நம்ம question number 12. okay, question number 12 பார்ப்போம். question number 12 என்ன சொல்லியிருக்காங்கன்னா parallel ல connect ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? parallel ல connect ஆயிருக்கு. n number of resistors வந்து connect ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து 1 by r parallel is equal to இதோட formula என்னது? 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 plus so on n number of resistors connect ஆயிருக்கு. so 1 by rn. ஓகேவா? ஓகே, இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது வந்து வெயிட் பண்ணுங்க. parallel ல வந்து என்னன்னு வச்சுக்க சொன்னாங்க? நம்மள rன்னு வச்சுக்க சொன்னாங்களா, qன்னு வச்சுக்க சொன்னாங்களா? pன்னு வச்சுக்க சொன்னாங்க. ஓகேவா? சோ rpன்னு எழுதாம நான் pன்னு எழுதுறேன். ஓகே, rpன்னு எழுதாம நான் pன்னு எழுதுறேன். just a minute. அப்ப வந்து 1 by p is equal to 1 by p1 plus 1 by p2 plus 1 by p3 plus so on plus 1 by pn. ஓகே, இல்ல என்ன சொல்லிட்டாங்க? இப்போ ஒரு ரெசிஸ்டர், ஓகே, இந்த இதுல இருந்து ஒரு ரெசிஸ்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா 1 by q is equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 plus so on plus 1 by இங்க r வராது, இங்க pன்னு வரணும். ஓகேவா? ஓ, இது என்ன அழிய மாட்டேங்குது? ஓகே, p1 p2 p3 plus pn minus 1. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் 2ல இருந்து நம்ம ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ண போறோம். ஓகே, ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 1 by q is equal to 1 by p1 plus 1 by p2 plus 1 by p3 plus so on plus 1 by pn minus 1 by இதை மைனஸ் பண்றோம். இதுல இருந்து 1 by p which is equal to 1 by p1 plus 1 by p2 plus 1 by p3 1 by p3 plus so on plus 1 by pn. இப்ப என்னது? இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இந்த இதுல வந்து இந்த இது கேன்சல் ஆகாது. ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகே, பட் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கதா நான் சொல்றேன். ஓகே, இத வந்து எப்படி எழுதுவீங்க? இதை எப்படி எழுதுவீங்க? 1 by q minus 1 by p is equal to 1 by rpn எழுதுவீங்களா? அப்ப வந்து q minus
இதுக்கு LCM எடுக்கிறேன். Q minus P by Q into P வருமா, which is equal to 1 by Pn. அப்ப வந்து Pn is equal to Q into P, which is QP by Q minus P. புரிஞ்சா? So answer வந்து இதுதான், QP by Q minus P. QP எங்க இருக்கு? PQ by Q minus P. ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்ச ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு? ஓகே, குட். ஓகே, அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 13 பார்ப்போம். Question number 13 வந்து, in the given circuit the current through the resistor is 2 kilo ohm. ஓகேவா? current through the resistor எவ்வளோ? 2 kilo ohmனு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க இப்போ, the current through the resistor is 2 kilo ohm. இப்ப நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? potential difference நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? potential, ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுச்சு. potential difference across 2 kilo ohm ஓட potential difference எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க? potential is equal to 12, அதாவது இது ஓகேவா? potential is equal to 12 watts 12 volt தெரியும். அப்ப current is equal to V by R, which is equal to 12 by 2. 12 by 2 இங்க என்ன வரும்? 2 kilowattsனால 2 into 10 to the power 3 வருமா? அப்ப 1s are 6 are, அப்ப which is equal to 6 into 10 to the power minus 3 வருமா? so இதை எப்படி எழுதலாம்? 6 milli ampere எழுதலாமா? so answer C is the correct option. okay, ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சா? இல்ல ஆக்சுவலி வந்து ஆப்ஷன்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? இந்த 0 வராது. ஓகே, இந்த இதுல இந்த 0 வராது. இல்ல ஆப்ஷன்ஸ் வந்து நான் மாத்துறேன். ஆப்ஷன்ஸ்ல வந்து there is a mistake. இதுல வந்து ஆப்ஷன் A வந்து 3.0 சென்டிமீட்டர், இதுக்கு வந்து 3.06 சென்டிமீட்டர், இதுக்கு வந்து 3.16 சென்டிமீட்டர். ஆப்ஷன் D வந்து 3.61 சென்டிமீட்டர். ஓகேவா? இல்ல கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் guys. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க கண்டுபிடிங்க. ட்ரை யுவர் பெஸ்ட். இந்த மாதிரி நம்ம 2 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நானா சால்வ் பண்ணுவேன், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சால்வ் பண்ணி பாருங்க.
ஆன்சர் கிடைச்சிச்சா? Oh my god. Okay. Did you guys get the answer? இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன் A. Just give me a minute. ஆப்ஷன்ஸ் மறந்துச்சு. ஓகே ஓகே. ஃபுல் கொஸ்டின் இப்போ தெரியுதுல? த்ரீ சென்டிமீட்டர், பி வந்து 3.06 சென்டிமீட்டர், சி வந்து 3.16 சென்டிமீட்டர், டி வந்து 3.61 சென்டிமீட்டர். ஓகே, இல்ல கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணலாமா? ஓகே, நான் சால்வ் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மெயின் ஸ்கேல் ரீடிங் பிட்வீன் 30 and 31 divisions. இதோட லோவர் வேல்யூ எதுன்னு எடுத்துக்கோங்க. லோவர் வேல்யூவை 13 எடுத்துக்கோங்க. ஓகேவா? லோவர் வேல்யூவை 13 எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, 6 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து கோயின்சைட்ஸ் வித் மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா? அப்ப லீஸ்ட் கவுண்ட் இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தானே. மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? இல்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல வந்து 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 வெர்னியர். அப்ப 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 9/10 மெயின் ஸ்கேல் டிவிஷனா, விச் இஸ் ஈக்குவல் டு 0.9 மில்லிமீட்டரா? அப்போ லீஸ்ட் கவுண்ட் இதுக்கு இப்போ கால்குலேட் பண்ணுங்க. லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.9 mm which is equal to 0.1 mm. ஓகேவா? ஓகே, அப்ப வந்து டோட்டல் ரீடிங் எவ்வளவு வரும்? டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங்ல எவ்வளவு வந்துச்சு? 30 மில்லிமீட்டர் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ல 0.6 மில்லிமீட்டரா, which is equal to 30.6 mm. இப்போ இதை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3.6 mm, 3.06 mm. ஓகே, cm. 3.06 சென்டிமீட்டர்னு வரும். புரிஞ்சா? இப்போ கொஸ்டின் நம்பர் 14 சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 6 கொஸ்டின்ஸ் மோர்ல. கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்னது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? Question number 15 current I flows in an infinitely long wire with a cross section in the form of semicircular ring of radius capital R. The magnitude of magnetic induction along its axis. Along its axis magnetic induction எவ்வளோன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணுவோமா?
இப்போ கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15ல இன்ஃபைனைட்லி லாங் வயர் இருக்கா? இன்ஃபைனைட்லி லாங் வயர் ஓகேவா, போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து என்னது, ஒரு செமி சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஒரு செமி சர்க்கிள் லெவல்ல கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த இது என்னது, ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகே, ரேடியஸ் வந்து என்னது, கேபிட்டல் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் எடுக்கிறேன். அது வந்து என்னன்னு சொல்ல, இது வந்து டீட்டா. ஸோ இங்க மட்டும் எடுக்கிறது வந்து டி டீட்டா. ஓகேவா, ஸ்மால் டீட்டா தான் எடுத்துருக்கேன். அப்ப வந்து இந்த வேல்யூ எவ்வளோ, இந்த வேல்யூ எவ்வளோ, ஆர் டி டீட்டா தானே. இந்த வேல்யூ எவ்வளோ, ஆர் டி டீட்டா. இப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்க என்ன எழுதுவீங்க, டிஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பை பை ஆர் இன்டூ ஆர் டி டீட்டான்னு எழுதுவீங்களா? அப்ப ஆரும் ஆரும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, ஐ டி டீட்டா பை பை இருக்கா? இப்போ டிபி என்னது, டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிஐயா, மியூ நாட் டிஐ பை 2 பை ஆர் கேபிட்டல் ஆரா, which is equal to mu naught, which is equal to mu naught by 2 pi r into di ஓட வேல்யூ என்னது, I d theta by pi ஆ, I d theta by pi ஆ, which is equal to mu naught I d theta by 2 pi square r. புரிஞ்சா? இப்போ the magnetic induction along its axis, magnetic induction along its axis எவ்வளோ, B along axis, which is equal to integration of 0 to pi dB sin theta வா, dB sin theta வா. இதுக்கு மேல வந்து நீங்க போட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகே, இதை கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஓகேவா, சால்வ் பண்ணி இதை கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஓகேவா, ஓகே, ஈஸி தான், சால்வ் பண்ணி அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து question number 16. The wavelength lambda of a photon and de Broglie wavelength of an electron have the same value. Find the ratio of energy of photon to kinetic energy of electron in terms of mass. Okay, in terms of mass வந்து கேக்குறாங்க. Okay, find the ratio of energy of photon to kinetic energy of electron in terms of mass m, speed of light c and Planck's constant h. Okay, solve பண்ணுவோமா? Question number 16. De Broglie wavelength of electron lambda is equal to h by mv. Okay, so v is equal to h by mv. v வந்து இங்க lambda வா, sorry, m lambda. Wait,
இங்க வந்து என்னது lambda is equal to h by mv. ஓகே, v கேக்குறாங்க. v is equal to h by m lambda. இத ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னது energy of photon EP is equal to hc by lambda. ஓகே, அப்ப வந்து ரேஷியோ என்னது EP by energy of photon by energy of which is equal to hc by lambda by 1 by 2 mv square. ஓகே, இப்போ வந்து இதுல என்ன வரும் 2 வந்து மேல போயிடும், 2 மேல போயிடும் நியூமரேட்டருக்கு 2hc by lambda mv square. ஓகேவா? அப்ப இதை எப்படி எழுதுவீங்க 2hc by lambda m. v ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் ஈக்குவேஷன் 1ல. v ஓட வேல்யூ வந்து h square by h by m lambda ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்ப ஸ்கொயர் பண்றதுனால h square by m square lambda square ன்னு வரும். இல்ல ஒரு m போயிடும், ஒரு m போயிடும், ஒரு lambda போயிடும், ஒரு lambda போயிடும். அப்ப ஆன்சர் என்னது lambda m 2hc by h square. இங்க ஒரு h, இங்க ஒரு h போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது 2 lambda h 2 lambda mc h தானே கேன்சல் ஆயிடுச்சு. 2 lambda mc by h. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, 2 lambda mc by h. இதுதான் ஆன்சர். ஓகே, இதை வந்து இக்னோர் பண்ணிடலாம், இதை இக்னோர் பண்ணிடலாம். இதுவும் தான் குழப்பம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்து okay. An orbital electron in ground state of hydrogen has an angular momentum L1. An orbital electron in the positive ground state of lithium which is double ionized positively which is Li2 plus தான் இப்படி சொல்றாங்க. ஓகேவா? has an angular momentum L2. ஓகே, lithium 2 plus ஓட angular momentum L2 ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்ரஜனோட angular momentum L1 ன்னு சொல்லிட்டாங்க. Okay, let's continue. Okay, இப்போ doubly ionized என்ன சொல்றாங்க? question number 17. doubly ionized positive lithium ion is hydrogen like atom. ஏன் அதை hydrogen like atom ன்னு சொல்றாங்கன்னா லித்தியமோட Z வேல்யூ வந்து 3. அப்ப Li2 plus ஓட Z வேல்யூ வந்து 3 minus 2 which is equal to 1. ஹைட்ரஜனோட Z வேல்யூ வந்து 1. ஸோ இது ரெண்டுமே சேம். ஓகேவா? சேமாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லோட வேல்யூ என்னது MVR. ஓகே, MVR which is equal to NH by 2 pi. ஓகே, NH by 2 pi. ஓகே, ரெண்டுக்குமே இந்த L1 இந்த ஹைட்ரஜனுமே சரி Li2 plusமே for both it depends only on n value. It depends only on n value. ஓகேவா? ஸோ இப்போ n is equal to 1னா L1 is equal to L2 is equal to H by 2 pi. Okay, L1 is equal to L2. Option A is the correct answer. Okay, இந்த இதுவும் வந்து நான் இதில் சால்வ் பண்ணுவேன், ஷார்ட்ஸில் சால்வ் பண்ணுவேன். question number 18 ஷார்ட்ஸில் சால்வ் பண்ணுவேன். ஓகே, வேணா இப்போ சால்வ் பண்ணுறேன், ஆனால் இன்டெப்த்தாக வந்து ஐ வில் சால்வ் இட் இன் த ஷார்ட்ஸ். ஓகே, வேணா இப்போ சால்வ் பண்ணுறேன், இன்டெப்த்தாக வந்து ஷார்ட்ஸில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இல்லை என்ன சொல்கிறாங்க
a uniform solid right circular cone and a solid hemisphere of same base radius is 2 meter. அதாவது ஒரு கோன் இருக்கு, கீழே வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. இந்த ரெண்டுமே சேம் இதுல இருக்கு, சேம் பிளேன்ல இருக்கு. ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் வந்து 2 மீட்டர் அண்ட் சேம் டென்சிட்டி பிளேஸ்ட் ஆன். இதோட டென்சிட்டியும் சேம், இதோட டென்சிட்டியும் சேம், அதாவது மெட்டீரியல் வந்து சேம். ஓகே, த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த காம்படிட்டிவ் சாலிட் லைஸ் இன் த காமன் பிளேஸ். சென்டர் ஆஃப் மாஸும் ரெண்டு குத்துக்குமே இருக்கு. Okay guys, let's continue. Okay, ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டுமே வந்து இப்படி சேம் ரேடியஸ்ல சேம் பேஸ்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்ப அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். ஹைட் ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்க. இந்த கோனோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதுங்க. Question number 18. First வந்து given எடுத்து எழுதுங்க. Given என்னது? A solid right circular cone and solid hemisphere. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே காமன் ரேடியஸ் இருக்கு. அந்த ரேடியஸ் தான் என்னது? 2 மீட்டர். இந்த ரெண்டுத்துக்குமே டென்சிட்டியும் என்னன்னு சொல்லிட்டாங்க? சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சேம் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் காமன் சென்டர் ஆஃப் மாஸும் சேம் ஃபேஸ்ல தான் இருக்கு. ரெண்டுத்துக்குமே இருக்க காமன் சென்டர் ஆஃப் மாஸும் சேம் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஹைட் ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ஹெமிஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? 3r/8. ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேஷன் வந்து நான் ஷார்ட்ஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் ஹெமிஸ்பியர் வந்து 3r/8 இடத்துல இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் கோன்ன்றதுல h/400 இதுல சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் கோன் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ மாஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் தெரியணும். ஓகேவா? மாஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் எவ்வளோ? மாஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 πr³ ரோ. ஓகேவா? மாஸ் ஆஃப் கோன் வந்து என்னது? மாஸ் ஆஃப் கோன் வந்து 1/3 πr² h ரோ. ஓகேவா? அப்போ மாஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கு, 0ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் இன்டூ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் 3r/8 which is equal to mass of cone which is h/4. ஓகேவா? இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 2/3 πr³ ரோ into 3r/8 which is equal to πr² h ரோ by 3 into h/4. ஓகேவா? இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2வும் இந்த இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா சொல்ல வருது? இந்த 2வும் இந்த இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். 4 1s are 4, 4 2s are 8. புரியுதா சொல்றது?
ஓகே, அடுத்து வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6 pi r power 4 rho by 2. Okay, 1s are 3s are, okay, which is equal to pi r square h square rho by 3 1s are 1 into 1 வந்து 1. ஓகேவா, இது 3 வந்துருச்சு. பை கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயர் ஆறு ரோ கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 3r square is equal to h square இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? h square is equal to 3r square. h தான் கேட்குறாங்க. h is equal to root over of 3r square. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ root 3r. ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ வந்து ரூட் 3 இன்டூ 2 எவ்வளோ வரும்? 2 root 3 மீட்டரா, which is equal to 2 root 3 meters. ஓகே, புரிஞ்சிருச்சா எப்படி வந்துச்சுன்னு? ஆப்ஷன் சி is the correct answer. இன்னும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா நைட் சால்வ் பண்ணலாம். பில்லியார்ட் பால் ஆஃப் மாஸ் எம். ஒரு பில்லியார்ட் பால்ன்றது இருக்கு, அது வந்து மாஸ் எம்ன்ற இருக்கு, ரேடியஸ் ஆர்ன்றது இருக்கு. இட் இஸ் ஹிட் பை அ ஸ்டிக். ஓகே, ஒரு ஸ்டிக் ஹெச்ன்ற ஹைட்ல இருக்க ஒரு ஸ்டிக்குக்கு அது சென்டர்ல இருந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா, ஹிட் பண்ணிட்டாங்க. ஹிட் பண்ணோடனே அதுக்கு வந்து என்னது, ஒரு லீனியர் வெலாசிட்டி வியா அட்டைன் பண்ணுது. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆஃப் த பாலோட ஆங்குலர் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, question number 19. ஓகே, ஒரு பால் வந்து கிரவுண்டு, ஓகேவா, இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன ஆகுது, இம்பல்ஸ் இருக்கு. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகேவா, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்ன்றது என்னது, mv தானே. இது வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது vன்ற இதுல. ஓகே, ஓகேவா, it is also having a momentum which is m, which is also having a momentum. okay, height h என்ற heightல இதாகுது. okay, angular momentum is equal to, okay, angular momentum is equal to moment of momentum. it is equal to moment of momentum. ஓகேவா, angular momentum என்னது, I omega. moment of momentum வந்து mvh தானே. அப்ப ஐயோட இந்த இடத்துல என்னது, பால் தானே, ஹெமிஸ்பியர் சாரி ஸ்பியர் தானே யூஸ் பண்றோம். அப்ப ஐ ஃபார் ஸ்பியர் வந்து 2/5 mr ஸ்கொயரா, mr ஸ்கொயர் இன்டூ ஒமேகா, விச் இஸ் ஈக்குவல் டு mvh. m கேன்சல் ஆயிரும். அப்ப ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, டிவிஷன்ல இருக்கிறது எல்லாமே மேல எடுத்துட்டு போங்க, மேல இருக்கிறது எல்லாமே கீழே கொண்டு வாங்க, இங்க இருக்கலாம் கீழே கொண்டு வாங்க. ஓகே, which is equal to 2 pi 2r square. புரிஞ்சா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5, இந்த பக்கம் வந்துடும், vh மேல இருக்கிறது அப்படியே வந்துடும். இந்த சைடு இருந்து இந்த சைடு வர மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே டிவிஷன் கீழே போயிடும், டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20. Question number 20 வந்து, two slits are separated by a distance. Okay,
ரெண்டு slit வந்து it is separated by a distance 0.5 millimeter. It is illuminated with the light of lambda which is 6000 Armstrong. If the screen is placed 2.5 meter from the slit ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருந்து ஒரு 2.5 மீட்டர்ல இருந்து நான் ஸ்கிரீனை இப்ப ரெண்டு ஸ்லிட் இங்க இருக்கு. இப்படி ரெண்டு ஸ்லிட் இருக்கு. ஒரு 2.5 மீட்டரை தள்ளி நம்ம ஸ்கிரீனை பிளேஸ் பண்றோம். ஓகேவா? லைட் இல்லுமினேட் ஆகுற லைட் வந்து 6000 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு 6000 ஆம்ஸ்ட்ராங் சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கிரீனும் அந்த ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி வந்து 2.5. ஓகே, ஸ்மால் டி வந்து 0.5. இப்போ என்ன சொல்றாங்க, தேர்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட இது சென்டர்ல இருந்து வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. லெட்ஸ் கால்குலேட். ஃபர்ஸ்ட் வந்து n நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். n நம்பர் ஆஃப் இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ கால்குலேட் பண்ணலாமா? Question number 20. Question number 20 is distance of nth bright fringe ஓட formula. Okay, இது direct formula. Okay, இது வந்து direct formula which is yn is equal to n capital D lambda by small d. Okay, இப்போ நமக்கு 3ல இருக்க distance கேக்குறாங்க. ஓகேவா? y3 okay, y3 is equal to n வந்து என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். கேபிட்டல் டி லாம்டா இன்டூ ஸ்மால் டி. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுவாங்க. 3 இன்டூ 2.5 இன்டூ 6000 ஆம்ஸ்ட்ராங்க. அப்போ 10 to the power minus 10 எழுதுவீங்களா? பை 0.5 into 10 to the power minus 3. ஓகே, இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்றது காரணத்துக்காக நான் வந்து மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, மேலையும் கீழையும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 into 25 into இதை எப்படி எழுதலாம்? 6 into 10 to the power 3 into 10 to the power minus 10 into இந்த 3 மேலே வந்துச்சுன்னா 10 to the power plus 3 வந்துருமா? பை 5. இது 1s are 5s are. okay, 3 5s are 15. 3 5s are 15. 15 into 6 into 10 to the power 3. 10 to the power 3 வந்து 10 to the power 6 minus 10 which is equal to 90 into 10 to the power minus 3. sorry, 10 to the power minus 4. இப்போ வந்து 10 to the power minus 3 எப்படி ஆக்க போறேன்னா 9 into 10 into 10 to the power minus 4 which is equal to 9 into 10 to the power minus 3 எழுதலாம். அப்ப 9 millimeters வருமா? புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நம்ம இன்னைக்கு 20 questions போட்டிருக்கோம். ஓகே, எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் நம்ம? we took 1 hour and 44 minutes for doing 20 questions. okay, oh my god. okay, fine. நம்ம இப்போ செஷன் முடிச்சுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்திருக்குல? ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்குல? கிளாரிட்டி வந்திருக்குல?
ஓகே. இப்படிதான் ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம சால்வ் பண்ண எல்லா கொஸ்டினும் கான்செப்ட், ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மாரி இருக்க கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? ஓகே. ஓகே. அப்ப நம்ம முடிச்சுக்கலாமா செஷன? ஓகே. ஆக்சுவலி நான் 3:30 போகணும்னு சொன்னேன். நவ் த டைம் இஸ் 4:37. ஓகே ஃபைன். நோ இஷ்யூஸ். ஓகே செஷன் முடிச்சுக்கலாம். எல்லாரும் லீவ் ஆகுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். Are you guys having any doubts? கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ண சொல்றீங்க. ஐ வில் ட்ரை. ஐ வில் ஷேர். ஓகே. நான் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன். ஆன்சர் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஓகே. ஆன்சர் வந்து என்னால் ஆக்சுவலி இதை வந்து வேணா லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணலாம். பட் இதை நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணேன்னா நான் வச்சிருக்க எல்லா நோட் புக்கோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வரும். அதுதான் வந்து பிரச்சனை. ப்ளஸ் ஐ கேனாட் மேக் திஸ் இன்டூ பிடிஎஃப் ஃபார்மேட் ஆல்சோ. இப்போ நான் உங்களுக்கு இதை பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு பாதி பாதி ஆன்சர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒன் ஹோல் பேஜ்ல வராது. ஒன் ஹோல் பேஜ்ல வர மாதிரி நம்ம எழுதலை. ஓகே. நான் வந்து இது வந்து லிட்ரலி ஒரு 4 பேஜஸ் கிட்ட வர கண்டென்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வரும். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒன் நோட். ஓகே. அதனால தான் வந்து என்னால் ஆன்சர் ஷேர் பண்ண முடியாது. எந்த ஆன்சர் வேணும்னு சொல்லுங்கள். அது வேணும் என்னால் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். பட் கொஸ்டின் பேப்பர் ஓகே நிறைய பேர் கேட்டீங்க. நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஓகே. ஓகே. அப்போ வந்து லீவ் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல யாருக்கும்? இந்துராணி அண்ட் எம்பிஎம்சிக்கு டவுட் இல்லைல்ல? வாட் இஸ் யுவர் நேம்? எம்பிஎம்சி உங்க பேர் என்ன? ஜுலேஹா. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. முடிச்சுக்கலாம்ல? இந்துராணி ஆர் யூ ஹேவிங் எனி டவுட்? நோ டவுட்ஸ். ஓகே. வெல்கம் வெல்கம். அப்போ நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். வாட் அபவுட் ஜுலேஹா? ஆர் யூ ஹேவிங் எனி டவுட்? நோ டவுட்ஸ். ஓகே. அப்போ நீங்களும் லீவ் பண்ணிக்கலாம்.